Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minash shaitani rajim. Bismillahir rahmanir rahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilman nafi'a wa amalan mutaqabbalan wa rizqan tayyiba. அல்ஹம்துலில்லா. நம்ம சர்ஃபை ரெஸ்யூம் பண்ணி அதனுடைய வீடியோஸ் நமக்கு அல்ஹம்துலில்லா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நம்ம நஹு இஸ்முல் ஜாமித் மட்டும் நீங்கள் நஹுல நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன். ஸோ இஸ்மெல்லாம் எப்படியெல்லாம் வெரைட்டிஸாக பிரியுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதன் அடிப்படையில் முஷ்தக்கான இஸ்முகளை அதை தொடர்ந்து அதனுடைய டைப்ஸ் எல்லாமே நமக்கு சர்ஃபில் அது மொத்தம் 7 டைப்ஸ், அதில் 5 டைப்ஸு மொத்தமாக சர்ஃப் பாடத்தில் வரக்கூடியது. அந்த பாடத்தில் நம்ம சர்ஃபில் பார்க்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதில் 2 பாடம், மிச்ச 2 பாடம் நஹுல நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் இஸ்முல் முஷ்தக்ல அப்படின்னா, நம்பர் 1 இஸ்முல் ஃபாயில் பார்த்துட்டோம். அதாவது ஆக்டிவ் நவுன், அதாவது எப்படின்னா ஆக்டிவ் பார்ட்டிக்கல், செயலை செய்யக்கூடிய நபர், செயலை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம பார்த்தோம். அது யார் ஒரு ஆக்ஷனை தாங்கி நிற்கிறாங்களோ அவங்கள பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறத பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் இஸ்முல் மஃஊல் படித்தோம். அடுத்த சாப்டரு செயல் யார் மீது நிகழ்கிறதோ அவங்கள பற்றி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். தட் இஸ் அ பாசிவ் பார்ட்டிக்கல். இங்கிலீஷில் சொல்லணும் பாசிவ் நவுன். அதாவது செயல் யார் மீது செய்யப்படுகின்றதோ அவர்களை பற்றி கூறப்படும் வார்த்தை அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதாவது இஸ்முல் ஃபாயில் நம்ம படிச்சிட்டோம், இஸ்முல் மஃஊல் நம்ம படிச்சிட்டோம். ஏற்கனவே நம்ம நஹூல ஃபாயில் மஃஊல் அப்படிங்கிற சட்டதிட்டங்கள் சப்ஜெக்டையும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சாப்டரையும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதன் அடிப்படையில் அந்த ஃபாயில் மஃஊலுக்கும் இந்த இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃஊலுக்கும் என்ன தொடர்பு, என்ன வித்தியாசம், இதுவும் அதுவும் ஒன்று தானா, இல்லை இதுக்கும் அதுக்கும் கண்டிப்பாக வேறுபாடு இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்காகவே நம்ம பார்ப்போம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த சென்டென்ஸ் மேக்கிங்கை நீங்கள் லுகத்துல் அரபி அப்படிங்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த நோட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நஹூலையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃஊல், ஃபாயில் மஃஊல், இந்த இரண்டும் அந்த இரண்டும் இதற்கான வேறுபாடுகள் அப்படிங்கிற தலைப்பை போட்டு நீங்கள் இதில் உள்ள சட்டங்களையும் நான் சொல்லுவேன். தியரிட்டிக்கலாக நீங்கள் எழுத வேண்டியது அவசியம் இருக்கும். அந்த தியரிட்டிக்கலாக எழுதிட்டு சென்டென்ஸ் மேக்கிங்கும் கொடுப்பேன். நீங்கள் என்ன செய்யலாம், நஹூலையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், அல்லது லுகத்துல் அரபிக்குன்னு நீங்கள் போட்டு நீங்கள் இந்த சாப்டரை நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸை எழுதி வச்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஆனால் இது சர்ஃப் நோட்டில் நீங்கள் பார்க்க வேண்டாம். சர்ஃப் நோட்டில் இதை நீங்கள் இண்டிகேட் பண்ண வேண்டாம். இந்த இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃஊல்ன்ற நான் லாஸ்ட்டாக 2 வீடியோஸ் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, நடத்தியிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய சாப்டரை நீங்கள் சர்ஃப் நோட்டில் நோட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. இதுக்கப்புறம் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் நான் அடுத்த சாப்டர் இஸ்முல் முஷ்தக்கில் 3வது டைப் நடத்துவேன் இல்லையா, அதை நீங்கள் சர்ஃப் நோட்டில் நோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இது சர்ஃபுக்கானது கிடையாது, நஹு அல்லது லுகத்துல் அரபி. உங்களுடைய சௌரியத்துக்கு நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தியரிட்டிக்கல் நீங்கள் நிறைய எலாபரேட்டாக எழுதுகிற மாதிரி இருந்தால் நஹூல நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃஊல் அண்ட் ஃபாயில் மஃஊல் அப்படின்னு சொல்லி டிஸ்டிங்யூஷ் பண்ணி நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு சிம்பிள் ப்ரொசீஜராக எல்லா சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணி லுகத்துல் அரபியில் எழுதி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ இந்த லெசனுக்குள்ளே போயிடலாமா? ஓகே. அதாவது ஃபாயில் மஃஊல் இந்த ரெண்டும் ஒன்று, ஒரு கோர்ட்டில் வைங்க. ஃபாயில் மஃஊல் ரெண்டும் ஒன்று தான். இந்த ரெண்டும் வேறு வேறு சட்டம் தான். ஆனால் இப்போ இந்த வீடியோவுக்கு இதை ரெண்டையும் ஒரு பிரிவாக வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஒரு டீம். இவங்க 2 பேரும் ஒரு டீமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டீம், அதோடைய
பேரலல் அதோடைய ஆப்போசிட் ஆப்பனண்ட்டாக யாரை வைக்கிறீங்கன்னா இஸ்முல் ஃபாயிலையும் இஸ்முல் மஃபூலையும் வச்சுக்கோங்க. இங்கே ஆப்பனண்ட் வந்து ஃபாயில் அண்ட் மஃபூல், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேருக்கும் ஆப்பனண்ட் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல், அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள ஒரு தரப்பு, இவங்க ஒரு தரப்பு, நடுவில் ஒரு டிஸ்டிங்யூஷ் மாதிரி ஒரு கோடு, ஒரு டேப்லர் காலம் அப்படி போட்டு நீங்கள் புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. இதற்கு இந்த 2க்கும் நான் விளக்கம் கொடுப்பதற்கு முன்னாடி ஒரு நிறைய நவுன்ஸ், நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு வெக்காபுலரி தரேன். அந்த வெக்காபுலரியை மொத்தமாக எழுதி வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வேர்ட்ஸாக. ஓகேங்களா? என்னென்ன வெக்காபுலரி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போர்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஜெய்துன், நான் ஹரக்கத்தோடு வாசிப்பேன். அந்த ஹரக்கத்தோடு நீங்கள் முழுமையாக எழுதணும். ஏன்னா அதுக்கும் முக்கிய காரணம் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஹரக்கத் இஸ் நாட் ப்ளே. அது வந்து ஒவ்வொரு ஹரக்கத்தும் சும்மா கிடையாது. விளையாட்டுக்கு சாதாரணமாக ஒரு ஹரக்கத்து ஒரு இடத்துல சுக்குன்னு வந்துச்சு, அது சும்மா வந்துருச்சு, அது ஏதோ காரணம் இல்லாமல் வந்துருச்சு அப்படிங்கிறது அரபிக் கிராமரில் கிடையாது. ஒவ்வொரு ஹரக்கத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒவ்வொரு சுக்குனுக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒரு தொம்மா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது தான். ஸோ ஒவ்வொன்றையும் நான் ஹரக்கத்தோடு வாசிக்கும் போது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன்னா முன்சரிஃபு கைர முன்சரிஃபையும் நான் பிரித்து காட்டுறதுக்கு ஹரக்கத் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி அதன் அடிப்படையில் ஜெய்துன், பக்ருன், அப்பாசுன், சயீதுன், அலியுன், ஹாமிதுன், ஹாலிதுன், லாரிபுன், மதுரூபுன், நாசிருன், மன்சூருன், காத்திபுன், மக்தூபுன், ஆமிலுன், மஅமூலுன், ஃபாத்திஹுன், மஃப்தூஹுன், ராக்கிபுன், மர்கூபுன், قاتل مقتول عالم معلوم دارس مصباح مرسم بيت مسجد مكتب مفتاح مكسور مفتوح كارم باسط ساجد صانع شاعر راهب حارث حارس خادم تاجر قائد நாஃபிதத்துன். இது எல்லாமே நீங்கள் எழுதிக்கோங்க. இது எல்லாமே கலந்து கொடுத்துருக்கேன். இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த வார்த்தைகள் ஒட்டுமொத்த வார்த்தைகளும் ஒன்று ஃபாயிலாக வரலாம், இன்னொன்று மஃபூலாக வரலாம். இது வந்து இஸ்முல் ஃபாயிலாக இருக்கலாம், இஸ்முல் மஃபூலாக இருக்கலாம், வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நான் ஒரு பேக்கேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் உங்களுக்கு வெக்காபுலரி கொடுத்துருக்கேன். இந்த வார்த்தையை வச்சு நம்ம பிரித்து இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க போகிறோம். அதனால தான் நான் வார்த்தையை கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் அந்த வார்த்தையை எப்படி கனெக்ட் பண்ணணும், ஏன் கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபாயிலும் மஃபூலும் ஒரு தரப்பில் இருக்குது, ஓகேங்களா? இன்னொரு தரப்பில் இஸ்முல் ஃபாயிலும் இஸ்முல் மஃபூலும் இருக்குது. இப்போது ஃபாயில் மஃபூலுக்கான ஒரு முக்கிய விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இந்த ஃபாயில் மஃபூல் இது ரெண்டும் இலக்கண நிலைப்பாட்டை கொண்டது. ஒரு நிலைப்பாட்டை கொண்டது. ஒரு நிலை, அது என்ன நிலையில் இருக்குது, என்ன இலக்கண நிலையில் இருக்குது அப்படின்றத தமிழில் சொல்கிறது. இங்கிலீஷில் சொல்லணுன்னா அது என்ன கிராமட்டிக்கல் கேட்டகரியை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு படி அரபிக்கில் சொல்லணுன்னா அது என்ன தர்கீபில் இருக்குது, என்ன யாராபில் இருக்குதுன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதாவது ஒரு வார்த்தை ஜெய்துன்னு எடுத்துக்கோங்களேன், அது தொம்மா பெற்றிருந்தா அதுக்கு என்ன காரணம், ஃபதஹா பெற்றிருந்தா அதுக்கு என்ன காரணம், கெஸ்ரா பெற்றிருந்தா அதுக்கு என்ன காரணம். இதுதான் இலக்கண நிலைப்பாடு, ஓகேவா? இதுதான் இலக்கண நிலைப்பாடு. இதைத்தான் தர்கீபி யாராப்னு சொல்லுவோம், கிராமட்டிக்கல் கேட்டகரின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இந்த மஃபூலும் இந்த ஃபாயிலும் சட்டதிட்டங்களை பேஸ் பண்ணி ஒரு வார்த்தையை குறிப்பிடக்கூடியது. ஜெய்துன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா அந்த ஜெய்துன்றது எப்படி இருக்கலாம், ஃபாயிலாகவும் இருக்கலாம், மஃபூலாகவும் இருக்கலாம். ஃபாயிலாகவும் வரலாம், அது மஃபூலாகவும் வரலாம். இந்த ரெண்டுக்குள்ளே தான் வரும். ஃபாயிலா வரும், மஃபூலா வரும். இதை கொண்டு போய் எங்கே கொண்டு வந்து கொடுக்க முடியாது. இஸ்முல் ஃபாயிலா இஸ்முல் மஃபூலா வரவே வராது இந்த ஜெய்துன். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஒரு ஜெய்துன்ற வார்த்தை ஃபாயிலா வரலாம், மஃபூலா வரலாம். ஃபாயிலா வரும்போது தொம்மா தன்வீன் பெற்று இருக்கும், மஃபூலா வரும்போது ஃபதஹா தன்வீன் பெற்று இருக்கும். இது வித்தியாசம், இதுக்குள்ள உள்ள வித்தியாசம். ஆனால் இந்த ரெண்டுக்குள்ளேயும் ஜெய்து அடங்குமா, வரலாமானா வரலாம்.
இந்த ஜெயித் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? ஒரு முன்சரிஃபான இஸ்மு. முன்சரிஃபான இஸ்முங்கிறது ஒரு கிராமட்டிக்கல் கேட்டகரி தான். இந்த கிராமட்டிக்கல் கேட்டகரி ஒரு இலக்கண நிலைப்பாடு ஃபாயில் என்ற நிலைப்பாட்டுக்குள்ள வருது, மஃபூல் என்ற நிலைப்பாட்டுக்குள்ள வருது. இது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இஸ்முல் ஃபாயிலோ இஸ்முல் மஃபூலோ கொடுக்காது, எடுக்காது. சொல்கிறேன், வித்தியாசம் சொல்கிறேன், நீங்கள் கம்பேரிட்டிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது ஃபாயிலும் மஃபூல் இந்த ரெண்டும் இலக்கண நிலைப்பாட்டை சார்ந்திருக்கும், சட்டதிட்டத்தை சார்ந்திருக்கும். அப்போ இந்த இஸ்முல் ஃபாயில், இந்த இஸ்முல் மஃபூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இந்த ஃபாயில் மஃபூலில் பார்த்துடலாம். இன்னும் ஃபாயில் மஃபூலை கொண்டு இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் தரப்புக்கு போயிடலாம். இப்போ ஃபாயில் மஃபூலோடைய தரப்பில் இருப்போம். நம்பர் 1 என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? இஸ்முல் அது ஃபாயில் மஃபூலுக்கு நம்பர் 1 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த வார்த்தையானது இலக்கண நிலைப்பாட்டை, சட்டதிட்டங்களை சார்ந்து இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபாயில் மஃபூலுக்கே போகிறேன். அப்போது இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் அதுக்கு அடுத்த தரப்புக்கு வந்துடுங்க. நீங்கள் வேண்டான்னு சொன்னால் இப்போ வந்துடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃபாயில் மஃபூல் இந்த ரெண்டும் இலக்கண நிலைப்பாட்டை சார்ந்து இருக்கும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் இலக்கண நிலைப்பாட்டை சார்ந்து இருக்காதானா? இருக்காது. ஓகே, ரொம்ப முக்கியம். அதுக்கு சட்டத்திட்டம் இருக்குதான், இலக்கண நிலைப்பாட்டை சார்ந்து இருக்காது. அப்படின்னா என்ன? வேற எப்படி இருக்கும்? இந்த இஸ்முல் ஃபாயிலும் இஸ்முல் மஃபூல் இந்த ரெண்டு வார்த்தையும் வார்த்தையினுடைய வடிவமைப்பை சார்ந்திருக்கும். இஸ்முல் ஃபாயிலும் இஸ்முல் மஃபூலும் சட்டமே படிக்கிறோம்ல, இந்த சட்டம் எதுக்கு தெரியுமா படிக்கிறோம்? அதனுடைய வார்த்தையினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் படிக்கிறோம். ஸோ வார்த்தையினுடைய வடிவமைப்பை சார்ந்து இருக்கும், இலக்கண நிலைப்பாட்டை சார்ந்து இருக்க தேவையில்லை. ஆனால் அந்த வார்த்தை இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் வார்த்தையினுடைய ஒரு வடிவம் எப்படி இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் படிக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்தது இங்கே ஃபாயில் மஃபூலுக்கு வந்துடுங்க. ஸோ இஸ்முல் ஃபாயில் ஃபாயில் மஃபூல் இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது இலக்கண நிலைப்பாட்டை சார்ந்திருக்கும். அது வார்த்தையினுடைய வடிவமைப்பை சார்ந்ததாக இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் பாடம் அமைந்திருக்கும். இதன் பாடம் இலக்கண நிலைப்பாட்டை சொல்வதற்கான பாடமாக இருக்கும். அதாவது ஃபாயில் மஃபூல் இந்த ரெண்டும் இலக்கண நிலைப்பாட்டை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக அமைந்திருக்கும். இந்த இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் இந்த இரண்டும் இலக்கண நிலைப்பாட்டை சார்ந்ததாக இருக்காது. இது வார்த்தையினுடைய வடிவமைப்பை பற்றி கற்றுத்தரக்கூடிய பாடமாக அமைந்திருக்கும். இதுவும் ஒரு இலக்கண குறிப்பு தான், இலக்கண நிலைப்பாடு கிடையாது, கிராமட்டிக்கல் கேட்டகரி கிடையாது, இலக்கண குறிப்பு இருக்கும். சரி, இது இலக்கணமே கிடையாதான்னு நான் சொல்ல வரல, நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் இலக்கண நிலைப்பாடுங்கிறது என்னது? ஃபதஹா பெற்றிருக்கா, தம்மா பெற்றிருக்கா, கஸ்ரா பெற்றிருக்கா, சுக்கூன் பெற்றிருக்கா, இதை தெரிஞ்சுக்கிறது தான் இலக்கண நிலைப்பாடு. இந்த வேலையை நம்ம இங்கே பார்க்க போகிறது இல்லை. எதுக்கு? இஸ்முல் ஃபாயில் இஸ்மு மஃபூல பார்க்க போகிறது. அது ஃபார்மட். வி ஹேவ் டு நோ அபவுட் தட். வாட் இஸ் த ஃபார்மட் ஆஃப் இட்? அது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, என்ன வசனில் இருக்குது, என்ன வார்த்தையினுடைய அமைப்பை சார்ந்து இருக்குன்னு கற்றுக்க போகிறது தான் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல். அங்கே இலக்கண நிலைப்பாடு தேவையில்லை, ஆனால் இலக்கண குறிப்பை சார்ந்து தான் இருக்கும், இலக்கண நிலைப்பாடு இருக்காது. ஃபதஹா தன்வீன், கஸ்ரா தன்வீன், தம்மா தன்வீன் இதுக்கு போடணுமா அப்படிலாம் இல்லை. ஒரு ஃபார்மெட், இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே தான் இது இருக்கும், இந்த ஃபார்மெட்டை சார்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகேயா? இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம இங்கே வரோம், இந்த பக்கத்துக்கு வந்துடுங்க. இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலை சொல்லிட்டேன். அடுத்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஃபாயில் மஃபூலுக்கு வந்துடுங்க. செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஃபாயில் மஃபூலுக்கு வந்துடுங்க. ஃபாயில் மஃபூல் என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த ஃபாயிலாக இருக்கட்டும் மஃபூலாக இருக்கட்டும், இந்த ரெண்டு வார்த்தை இருக்குல்ல, இந்த ரெண்டு வார்த்தையும் எந்த வார்த்தையினுடைய வடிவமைப்பில் வேணாலும் இருக்கலாம். எந்த சீகா, எந்த வசன், எந்த ஃபார்மட், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வார்த்தையினுடைய வடிவமைப்பாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல்
குறிப்பிட்ட ஃபார்மேட்டை சார்ந்து தான் இருக்கணும்னு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதை பாடம் நடத்தியிருக்கும் போதே உங்களுக்கு எந்த ஃபார்மேட் எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதை திரும்ப நான் சொல்லுவேன். ஆனால் வெறும் ஃபாயில் மஃபூல் இருக்குல்ல, நம்ம வெறும் ஃபாயில் மஃபூல் பார்த்துருக்கோம்ல. இது வரைக்கும் ஃபாயில் நிறைய ஃபாயில்ன்ற ஒரு சாப்டர் படிச்சிருக்கோம். இதுவரை மஃபூலே நிறைய சாப்டர் படிச்சிருக்கோம். மஃபூல் அப்படிங்கிற டாபிக் கீழே அதனுடைய வகைகள் மஃபூல் முத்தலக், மஃபூல் பிஹி, மஃபூல் லஹு, மஃபூல் ஃபீஹி, மஃபூல் மஹு, மஃபூல் பிஹி சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. மஃபூல் இது எல்லாமே மஃபூலுடைய வெரைட்டிஸ். இந்த வெரைட்டிஸ் ஆன வார்த்தைகள் இருக்குல்ல, மஃபூலுடைய வார்த்தைகள் அல்லது ஃபாயிலுடைய வார்த்தைகள், இந்த 2 வார்த்தைகளும் எந்த வடிவமைப்பை வேணாலும் இருக்கலாம், எந்த ஃபார்மேட்டை வேணாலும் சார்ந்திருக்கலாம். வார்த்தையினுடைய வடிவமைப்பு இப்படிதான் பர்டிகுலராக தான் இருக்கணுன்றது கிடையவே கிடையாது. எப்படிப்பட்ட வார்த்தையினுடைய வடிவமைப்பிலிருந்தும் எடுக்கப்படலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் ஜெய்துன் கொடுத்துருக்கேன். ஜெய்துன் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது? என்டையர்லி இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலுடைய அந்த வடிவமைப்புக்கு முற்றிலும் சார்ந்தது அல்லாமல் இருக்குது இல்லையா? இதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. ஒரு நாசிருன், மன்சூருன், தாரிபுன், மதுரூபுன் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சம்பந்தமே இல்லாமல் தான் இந்த ஜெய்துன் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸோ இந்த ஜெய்துன் எப்படி வரலாம்? ஒரு ஒரு ஃபாயிலாவோ ஒரு மஃபூலாவோ வர முடியும். ஏன்னா அதுக்கு குறிப்பிட்ட இந்த வார்த்தையினோட வடிவமைப்பு தான் இஸ்முல் ஃபாயிலா வரணும், இந்த வார்த்தையினுடைய வடிவமைப்பு தான் மஃபூலா வரணும்னு ஒரு கிரைட்டீரியா கிடையாது. ஒரு சட்டம், அதுக்குன்னு ஒரு அளவுகோல் கிடையாது. ஸோ எப்படிப்பட்ட வார்த்தைகளாக அமைனாலும் ஒரு ஃபாயிலா வரலாம், ஒரு மஃபூலா வரலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு கைர முன்சரிஃபான வார்த்தை ஆயிஷத்து ஃபாயிலா வரலாம். ஆயிஷத்த மஃபூலா வரும்போது அது ஆயிஷத்தூன்னு இருக்காது, ஆயிஷத்த அப்படின்னு இருக்க போகுது. ஜெய்துன் என்ன வரலாம்? ஃபாயிலா வரலாம். ஜெய்தன் மஃபூலா வரலாம். ஜெய்துன்னு வரும்போது அது ஃபாயிலா இருந்தால் ஜெய்துன்னு வரணும். மஃபூலா வரணும்னா ஜெய்தன் அது மாறணும். ஸோ ரெண்டுமே இந்த ஜெய்து வரலாம். பக்ருன் வரலாம், அலியுன் வரலாம், அப்பாஸுன் வரலாம். ஓகேங்களா? இது எல்லாமே என்னவா வரலாம்? ஃபாயிலா வரலாம், மஃபூலா வரலாம். நான் இன்னும் கொஞ்சம் போக போக டீப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாயில் மஃபூலுக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை கேட்டுக்கோங்க. இதை கேட்டுட்டு தான் அடுத்து இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலுக்கு போகிறோம். அதாவது எப்படிப்பட்ட வார்த்தையினுடைய அமைப்பாக வேணாலும் என்ன இருக்கலாம்? ஒரு ஃபாயிலோ மஃபூலோ இருக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆனால் எந்த இடத்துல ஒரு ஃபாயில் இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும். இடத்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த இடத்துல இருந்தால் அது ஃபாயிலோ அந்த இடத்துல இருந்தால் தான் ஃபாயில். இடம் மாறி இருந்துச்சுன்னா அது ஃபாயிலாக இருக்காது. மஃபூல் எந்த இடத்துல இருக்கணுமோ மஃபூலுடைய இடத்துல தான் அந்த ஜெய்து இருக்கணும். நான் மஃபூலுடைய இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது மஃபூலாகவே இருக்காது. ஸோ வார்த்தையினுடைய அமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதன் இடத்தில் தான் அது இருக்க வேண்டும், அதன் இடத்தில் தான் அது செயல்பட வேண்டும். அதனோட இடம்னா எது? கேள்வி வருதுல. அதனோட இடம், ஃபாயிலோட இடம்னா எது? மஃபூலுடைய இடம்னா எது? ஏற்கனவே நீங்கள் படிச்சிட்டிங்க, உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன். இருந்தாலும் நான் இதை ரொம்ப டீப்பாக சொல்லும்போது, அதனோட டிஃப்ரென்ஸை சொல்லும்போது கண்டிப்பாக இதை இன்னும் எலாபரேட்டாக நான் உங்களுக்கு விளக்குறேன். அதாவது அதனுடைய இடத்துல மட்டும்தான் அது வரணும், வேற இடத்துல வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வார்த்தையினுடைய வடிவமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு கைர முன்சரிஃபா இருக்கலாம், முன்சரிஃபான வார்த்தையாக இருக்கலாம். அது ஒரு மஸ்தரான ஃபாயிலுடைய வார்த்தை சொல்கிறேன். இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கோங்க. அதனுடைய வார்த்தையோட வடிவமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அதை ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன். அது ஒரு மஸ்தரான வார்த்தையாகவும் இருக்கலாம், அது ஒரு இஸ்முல் ஃபாயிலான வார்த்தையாகவும் இருக்கலாம். லாரிபுன், மல்லுரூபுன், நாசிருன், மன்சூருன், காத்திபுன், மக்தூபுன் நம்ம இஸ்முல் ஃபாயிலுடைய வடிவமைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த வடிவமைப்பை சார்ந்ததாக கூட ஃபாயில் மஃபூல் இருக்கலாம். ஃபாயிலோட இடத்துல வரலாம், மஃபூலுடைய இடத்துல வரலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லையான வடிவமைப்பு கிடையாது ஃபாயிலுக்கு மஃபூலுக்கும். அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஃபாயிலாக இருந்தால் தொம்மா தன்வீன் போடணும், மஃபூலா இருந்தால் ஃபதஹா தன்வீன் போடணும். அலிஃப்லாம் போட்டிங்கன்னா தன்வீன் போடாதீங்க. இது ஒன்று தான் கண்டிஷன். ஆனால் இன்னொரு முக்கியமான கண்டிஷனை என்ன சொல்கிறேன்? அதனோட இடத்துல தான் அது இருக்கணும். அதனுடைய இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல வந்துச்சுன்னா அது வேற ஒரு சட்டமாக போயிடும். ஃபாயிலோட இடத்துல வந்தால் தான் அது ஃபாயிலு. நான் போய் சென்டென்ஸோட முன்னாடி தான் வருவேன்னா அது ஃபாயிலாக இருக்காது, முபுத்ததாவாக இருக்கும்.
மஃபூலோட இடத்துல வந்தால் தான் அது மஃபூலு. இல்லை நான் சென்டென்ஸோட முன்னாடி தான் போய் தான் நிற்பேன் நான் அப்படின்னு நினச்சின்னா அது வந்து என்னவா இருக்காது, மஃபூலாக இருக்காது, முபத்ததாவாக போயிடும். அப்போ ஃபாயிலோட இடம்னா எங்க அப்படின்னா ஒரு ஃபியல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபாயிலோட இடம் அப்படின்னா என்ன அது அப்படின்னா அது ஒரு ஃபியலுக்கு அப்புறம் இருக்கணும். ஒரு ஃபியல் சென்டென்ஸ்ல கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஃபியல் அல்லது சிஃபத்துக்கு பிறகு ரெஃபர் செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்முக்கு ஃபாயில் என்று சொல்லப்படும். படிச்சிருக்கீங்க, ஃபாயிலுடைய சட்டத்தை எடுத்து பாருங்க. ஒரு ஃபியல் அல்லது சிஃபத்துக்கு பிறகு ரெஃபர் செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்முக்கு ஃபாயில் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் ஒரு ஃபியலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஃபாயில் வேணும்னா கண்டிப்பாக முன்னாடி ஒரு ஃபியலோ ஒரு சிஃபத்தோ இருப்பது அவசியம். சிஃபத்தை ஓரமாக வச்சுக்கோங்க, நான் அதை பற்றி சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஃபியலை பார்த்துக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் ஃபியல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபாயில் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே முன்னாடி ஃபியல் இருக்கணும். மஃபூல் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபாயில் இருக்கணும். இல்லை ஃபாயில் இல்லாமல் கூட மஃபூல் வரும். ஆனால் கம்பல்சரி ஃபாயிலுக்கும் மஃபூலுக்கும் ஒரு ஃபியல் அவசியம் அல்லது சிஃபத்து அவசியம். ரைட்டா? சென்டென்ஸோடு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒவ்வொன்றையும் சென்டென்ஸ் விதமாக நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டிங்யூஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபாயில் ஒரு வார்த்தை ஃபாயிலாவோ மஃபூலாவோ வருவதற்கு அதற்கு வார்த்தையினுடைய வடிவமைப்பு தேவையில்லை. அது எப்படியாப்பட்ட வார்த்தையாக இருப்பது என்பது தேவையில்லை. அது இஸ்மாக இருந்தால் மட்டும் போதும். அதாவது நவுனாக இருக்கணும். நவுனாக இருந்தால் தான் அது ஃபாயிலாக வர முடியும். நவுனாக இருந்தால் தான் அந்த மஃபூலாக வர முடியும். அந்த நவுன் அந்த இஸ்மு ஒரு கைர முன்சரிஃபான இஸ்மா இருக்கலாம், ஒரு ஜாமிதான இஸ்மா இருக்கலாம், ஒரு முஷ்தக்கான இஸ்மா இருக்கலாம். முஷ்தக்கான இஸ்மா என்ன? முஷ்தக்கான இஸ்ம்னா என்ன உங்களுக்கு தெரியும்ல? இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல்லாம் முஷ்தக்கான இஸ்முலேருந்து பிரிஞ்சது தான். ஸோ ஒரு ஃபாயிலோட இடத்துல மஃபூலோட இடத்துல ஒரு கண்டிப்பாக ஒரு இஸ்முல் ஃபாயிலான வார்த்தையும் வரலாம், ஒரு இஸ்முல் மஃபூலான வார்த்தையும் வரலாம். அட் த சேம் டைம் அந்த வந்து மஸ்தர் கூட வரலாம். ஒரு ஜாமிதான இஸ்முலேருந்து பிரிஞ்சது தானே இல்லை மஸ்தரு. ஸோ அந்த மஸ்தர் கூட என்னவா வரலாம்? ஒரு ஃபாயிலோட இடத்துல வரலாம், ஒரு மஃபூலோட இடத்துல வரலாம், கைர முன்சரிஃப் வரலாம், முன்சரிஃப் வரலாம், ஆக்கீலான வார்த்தை வரலாம், கைர ஆக்கீலான வார்த்தை வரலாம், மஹ்தூதானது வரலாம், மம்தூதானது வரலாம். நான் இஸ்முன்னு உங்களுக்கு எதெல்லாம் பிரித்து காட்டியிருக்கேன். ஆக்கில் கைர் ஆக்கிலா பிரிச்சிருக்கேன், ஜாமீது முஷ்தக்குன்னு பிரிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இஸ்மு தாத்து இஸ்முல் மகனான்னு பிரிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் முன்சரிஃப் கைர முன்சரிஃப் பிரிச்சிருக்கேன், முஃப்ரது தஸ்னியா ஜாமு பிரிச்சிருக்கேன். இது எதுவாக வேணாலும் ஒரு ஃபாயில் இருக்கலாம், இது எதுவாக வேணாலும் ஒரு மஃபூல் இருக்கலாம். ஆனால் ஃபாயிலுடைய இடத்துல தான் ஃபாயில் இருக்கணும். அப்படி என்றால் அதற்கு ஒரு ஃபியல் அல்லது சிஃபத் முன்னால் இருப்பது அவசியம். அப்புறம் மஃபூலுடைய இடத்துல தான் மஃபூல் வரணும். மஃபூலுக்கு ஒரு ஃபியல் அவசியம். மஃபூலுக்கு ஃபாயில் அவசியமா? கிடையாது. ஃபாயில் அவசியம் கிடையாது. நீங்கள் இதை வந்து பின்னாடி தெரிஞ்சுப்பீங்க. ஒரு மஃபூல் வரணும்னா அங்கே ஃபாயில் இருந்தால் தான் மஃபூல் வரணுமானா இல்லை. 80% ஃபாயில் வரும், ஒரு 20% ஃபாயில் இல்லாமலும் மஃபூல் வரும். அதுக்கு வேறு சாப்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபாயிலுக்கு ஒரு ஃபியல் அவசியம், ஒரு மஃபூலுக்கும் ஒரு ஃபியல் அவசியம். இங்கே வந்து ஒரு மஃபூலுக்கு ஒரு ஃபாயில் அவசியம்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை, அரபிக் கிராமரில் அப்படி இல்லை. ஸோ ஒரு ஃபாயிலுக்கு ஃபியல் அவசியம், ஒரு மஃபூலுக்கும் ஒரு ஃபியல் அவசியம், அல்லது இது ரெண்டுத்துக்கும் ஒரு சிஃபத்து அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒரு ஃபியலுக்கு அப்புறம் ஒரு ஃபாயில் வரும், ஃபாயிலுக்கு அப்புறம் மஃபூல் வரும் இல்லையா? இப்போது இவங்களுக்குள்ளே இடத்த மாற்றிக்கலாமா? இப்போது இவங்க இடத்துல தான் இவங்க வரணும். ஆனால் இவங்களுக்குள்ளே நான் இடத்த மாற்றி வரலாமானா வரலாம். மஃபூல் என்ன செய்யலாம்? ஃபாயிலோட இடத்துல வரலாம். ஃபாயில் என்ன செய்யலாம்? மஃபூலோட இடத்துக்கு போய்க்கும். இது ப்ரொசீட் ஆகிக்கும், இது சக்சீட் ஆகிக்கும். அதாவது மொஹர் ஆகிக்கும், முக்கத்தம் ஆகிக்கும். முந்தி இருக்கும், பிந்தி இருக்கும். அதாவது ஃபாயில் பிற்படுத்தப்பட்டது, மஃபூல் முற்படுத்தப்பட்டதுன்னு நிறைய சென்டென்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதுவரையும் சொல்லிக் கொடுத்த இடத்துல நிறைய விஷயங்கள்ல இதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அப்போ ஃபாயில் மஃபூல் இந்த ரெண்டு ஒரு மஃபூலானது இந்த ஃபாயிலை விட முற்பட்டு மஃபூலோட இந்த மஃபூல் இருக்குல்ல, ஒரு ஃபாயிலை விட முற்பட்டு அது ஒரு ஃபியலோட கூட ஜாயிண்ட் ஆகி வரும். நான் ஈயாக்கா நாபுதுன்னு நடத்தியிருக்கேன் உங்களுக்கு மஃபூலுடைய பாடத்தில். நீங்கள் மஃபூல் பிஹி எடுத்து பாருங்கள். ஒரு ஃபாயில் ஃபியலை விட முற்படுத்தி வரலாமா? ஒரு ஃபியலை விட முற்படுத்தி வரலாம். வந்துச்சுன்னா வேறு சட்டமாக போயிடும். ஒரு மஃபூல் ஃபாயிலை விட முற்படுத்தி வரலாம்னா வரலாம். ஒரு ஃபாயில் மஃபூலை விட பிற்படுத்தி வரலாமானா வரலாம். ஒரு மஃபூல் ஃபாயில் விட முற்பட்டு ஃபியல் அதையும் முற்பட்டு முன்னாடி போகலாமானா போகலாம். ஸோ இவங்களுக்குள்ளே இவங்க 3 பேருக்குள்ள இடத்த சமரசம் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது அவங்க இஷ்டம். அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இந்த விஷயம் நடந்தால் தான் நீ சேஞ்ச் ஆகணும்.
அதுக்குன்னு ஒரு சில சட்டதிட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. சும்மாலாம் மஃபூல் போய் முன்னாடி உட்காந்துக்க முடியாது. ஃபாயில் போய் பின்னாடி உட்காந்துக்க முடியாது. இவங்களுக்குள்ள இடத்த மாத்திக்கலாம். ஆனா, கண்டிப்பா ஒரு ஃபியல் இருந்தா தான் ஒரு ஃபாயில் வரும். ஒரு ஃபியல் இருந்தா தான் மஃபூல் வரும். ஆனா, ஃபாயிலோட இடத்துல தான் ஃபாயில் வரும். மஃபூலோட இடத்துல தான் மஃபூல் வரும். இவங்களுக்குள்ள இடத்த மாத்திக்கலாம். வேற எந்த சென்டென்ஸ்குள்ளயும் இவங்க போயி, நான் போய் அங்க போய் முபத்ததாவா உட்காந்துக்கிறேன். ஆனா, எனக்கு ஒரு ஃபாயில்னு பேர் குடுங்கன்னா குடுக்க முடியாது. நான் போய் ஹபரா உட்காந்துக்கிறேன். ஆனா, எனக்கு மஃபூல்னு பேர் குடுங்கன்னா குடுக்க முடியாது. அது ஹபரா போய் உட்காந்துருச்சுன்னா ஹபர் ஆயிடும். இதே ஜெய்துன தூக்கி முபத்ததாவ போட்டோம். ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்ட்டிங்ல போட்டோம்னா, அந்த ஜெய்து வந்து ஃபாயில் கிடையாது. முபத்ததா. இதே ஜெய்த வந்து ஒரு ஹபருடைய இடத்துல போட்டுட்டோம்னா, அப்ப மஃபூல் கிடையாது. அது ஹபர். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ எந்த இடத்துல ஒரு ஜெயிது வந்துச்சுன்னா ஃபாயிலு, ஃபாயிலோட இடத்துல வந்தா தான் ஜெயிது ஃபாயில். ஜெயிது வந்து நான் முபத்ததாவோட இடத்துல வந்துச்சுன்னா, அது ஃபாயில் கிடையாது. அது முபத்ததாவா போயிடும். ஸோ வார்த்தையினுடைய வடிவமைப்பை சார்ந்து கிடையாது. இலக்கணத்தோட இடத்த சார்ந்து, இலக்கணத்துடைய நிலைப்பாட்ட சார்ந்து தான் ஒரு ஃபாயில், மஃபூல் சார்ந்து இருக்குங்கிறத தான் நான் இவ்ளோ கிளியரா உங்களுக்கு விளக்க விரும்புறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இஸ்மு ஃபாயில், இஸ்முல் மஃபூலுக்கு வரலாம். இந்த இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் இருக்கு இல்லையா? இது எத சார்ந்து இருக்கும் அப்டின்னா, இலக்கண நிலைப்பாட்ட சார்ந்து இருக்கிறாது. வார்த்தையினுடைய வடிவமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம்னு எதுக்கு சொன்னேன்? ஃபாயிலுக்கும், மஃபூலுக்கும் சொன்னேன். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வார்த்தையினுடைய வடிவமைப்பு, பர்ட்டிகுலர் வார்த்தையினுடைய வடிவமைப்பு தான் இருக்கணும். வேற விதமா வார்த்தையினுடைய வடிவமைப்பை இது எடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாயிலுன், மஃபூலுன்றது ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? இந்த 2 ஃபார்முலாவும் 3 எழுத்து சார்ந்த வினைச்சொற்களுடைய இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூலா மட்டும் தான் இருக்கும். இதே 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்துக்குலாம் வேற வேற ஃபார்மேட் இருக்கு. ஸோ குறிப்பிட்ட வார்த்தையினுடைய அமைப்பை சார்ந்து தான் ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் இருக்கும். அது 3 எழுத்திற்கு ஒரு வடிவமைப்பை கொடுக்கும். 4 எழுத்துக்கு வேறு ஒரு வடிவமைப்பை கொடுப்போம். அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கல. ஸோ 3 எழுத்து தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சுலாசி முஜர்ரது மட்டும் தான் பார்த்துருக்கோம். சுலாசி முஜர்ரதுலேருந்து மட்டும் தான் நான் சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். ஸோ இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் எடுக்கிறதும் சுலாசி முஜர்ரதுலேருந்து மட்டும் தான் குடுத்துட்டுருக்கேன். சுலாசி முஜர்ரது ஃபீஹிக்கு ஃபாயிலுன், ஃபா அலிஃப் ஃபதஹ் ஃபா, ஐன் கஸ்ர் ஐ, லாம் லம் தன்வீன் லுன், ஃபாயிலுன். இதுலேருந்து லரபவ அப்ளை பண்ணீங்கன்னா லாரிபுன் கிடைக்கும். இதுலேருந்து நசரவ அப்ளை பண்ணீங்கன்னா நாசிருன்னு கிடைக்கும். இந்த ஃபார்மெட்டு தான். இந்த வார்த்தையினுடைய வடிவமைப்பு மட்டும் தான் இத சார்ந்து இருக்கணும். வேறு வார்த்தையினுடைய வடிவமைப்பா இது இருக்கவே கூடாது 3 எழுத்து ஃபியலுக்கு. இதே இஸ்முல் மஃபூல்னா மீம் ஃபதஹ் ம ஃபர்ஸ்ட் சுக்கூன் இஃப், மஃப், ஐன் வாவ் லம் உ, மஃபூ, லாம் லம் தன்வீன் லுன், மஃபூலுன். இப்படி இந்த ஃபார்மெட்ல தான் மல்ரூபுன், மன்சூருன், மக்தூபுன்னு அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த வடிவமைப்பை தவிர வேற எந்த வடிவமைப்பையும் 3 எழுத்து ஃபியல் சார்ந்ததாக இஸ்முல் ஃபாயிலோ, இஸ்முல் மஃபூல் இஸ்முல் மஃபூல் எடுக்க முடியாது. கிளியரா இருங்க. ஸோ வார்த்தையினுடைய வடிவமைப்பு இஸ்மு ஃபாயிலுக்கும், இஸ்மு மஃபூலுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அதை சார்ந்து இருக்கிறது. அதற்கு அது சொந்தம். ஆனா ஒரு ஃபாயில், மஃபூலுக்கு வார்த்தையினுடைய வடிவமைப்பை சார்ந்தெல்லாம் இருக்காது. எப்படிப்பட்ட வார்த்தையும் இருக்கலாம். இஸ்முல் ஃபாயிலையும் தூக்கி நம்ம என்ன செய்யலாம்? ஃபாயிலோட இடத்துல, மஃபூலோட இடத்துல போட்டு நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ நிலைப்பாட்டை சார்ந்து தான் ஃபாயில், மஃபூல் இருக்கும். எழுத்து வடிவமைப்பை சார்ந்து தான் இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் இருக்கும். அந்த இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூலுக்கு 3 எழுத்தை சார்ந்ததுக்கு ஃபாயிலும் மஃபூலும் ஃபார்மேட்ல தான் இருக்கும். மேலும் வந்து இடத்த மாறி இருக்கக்கூடாது. எந்த இடத்துல வந்து ஃபாயில் இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும். எந்த இடத்துல மஃபூல் இருக்கணுமோ அந்த இடத்துல தான் மஃபூல் இருக்கணும். ஃபியல் இருந்தா தான் அது இந்த இடத்துல அது இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஃபியல் அவசியம்ங்கிறேன். ஃபியல் வந்தா தான் ஃபாயிலுக்கே அங்க அவசியம் ஏற்படும். ஃபியல் இல்லன்னா ஃபாயிலுக்கு அங்க வேலையே இல்ல. ஃபியல் இல்லன்னா மஃபூலுக்கு வேலையே இல்ல. ஃபியல் இருந்தா தான் மஃபூலுக்கும் அவசியம். ஸோ ஃபியல் இருந்தா தான் ஒரு ஃபாயில் வரும். ஃபியல் இருந்தா தான் ஒரு மஃபூல் வரும். இவங்களுக்குள்ள இடத்த மாத்தி மாத்தி வந்துக்கலாமே தவிர, இவங்க கொண்டு போய் வேற ஒரு சென்டென்ஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு, நான் வந்து இவங்களா தான் இருப்பேன்னு இருக்க முடியாது. அப்ப வேற ஒரு இடத்துக்கு இவங்க போயிட்டாங்கன்னா, இவங்க வேற ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்களே தவிர, இவங்களாவே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ்.
இப்போ இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் இந்த வார்த்தையினுடைய வடிவமைப்பு இருக்குல்ல, அது எந்தெந்த இடத்துல வரலாம்? இப்போ ஃபாயில் எங்க வரணும்? ஃபாயிலோட இடத்துல தான் வரணும். மஃபூல் எங்க வரணும்? மஃபூலோட இடத்துல தான் வரணும். இதுக்கு ஃபியல் அவசியம். இவங்க 2 பேரும் மாறி மாறி இருக்கலாம். இவங்க 3 பேரும் மாறிக்கலாம். அப்போ இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் பார்த்தோம்ல, அது எந்தெந்த இடத்துலலாம் வரலாம்? அப்ப கண்டிப்பா அதையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் ஒரு ஃபியலுடைய இடத்துல வரலாம். ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னது ஃபியலுடைய இடத்துல ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாமா? ஆமா வரலாம். உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஏன் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி நான் சொல்றேன். ஸோ ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் ஃபியல்னுடைய இடத்துல வரலாம். அடுத்தது ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் அலமா வரலாம். நேம் ஆஃப் அ பெர்சன் ஒரு மனிதனுக்குரிய பெயராக வரலாம். 2 அடுத்து ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தொழிலை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். நேம் ஆஃப் அ ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தொழிற்பெயர் என்ன தொழிலை செய்கிறார்களோ அந்த தொழிற்பெயராக ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் உடைய வடிவமைப்புல ஒரு வார்த்தை வரலாம். ஓகே. ஃபியலா இருக்கலாம், ஒரு அலமா இருக்கலாம். அலம்னா என்னது? மனிதனுடைய பெயர். ப்ரொஃபஷன் ஒரு ஒரு செய்யக்கூடிய தொழில் இருக்கு இல்லையா? டாக்டர், இன்ஜினியர், பிஸ்னஸ்மேன் அண்ட் வந்து என்னது? எழுத்தாளர், காத்திபுன், ரைட்டர் இப்படின்னு தொழிலை சார்ந்தும் இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாம். அடுத்து 4வது முலாஃபா வரலாம். அதாவது இலாஃபத்துல் லஃப்லியால நீங்க போய் பாருங்க. நான் ஏற்கனவே இலாஃபத் நடத்திட்டேன். அத கனெக்ட் பண்ணி பாருங்க. இலாஃபத்துல் லஃப்லியான்ற அடிப்படையில நீங்க ஃபாயிலுடைய சாப்டரும் எடுத்து பாருங்க. அதனால தான் சிஃபத்தோடைய அதாவது ஒரு ஃபியல்னுடைய இடத்துல ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலான்னு நான் சொல்றத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சென்டென்ஸ் மேக்கிங் குடுப்பேன். அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்? இத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஃபாயிலுடைய பாடத்த எடுத்து பாருங்க. ஒரு ஃபியல்னுடைய இடத்துல ஒரு இஸ்முல் ஃபாயிலோ, இஸ்முல் மஃபூல் எப்படி வரலான்றத அதுல நீங்க வந்து தெரிஞ்சிருக்க முடியும். ஸோ அடுத்தது இலாஃபத்துல் லஃப்லியால முலாஃபாக ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாம். முலாஃப் இலைஹியா கூட ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாம். முபுத்ததாவாக ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாம். முபுத்ததாவுடைய இடத்துலயும் வரலாம். ஹபராகவும் ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாம். ஸோ ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் என்னவாக வேணுமானாலும், எந்த நிலைப்பாட்டில் வேணுமானாலும் வரலாம். ஒரு ஃபாயிலாகவும் வரலாம், ஒரு மஃபூலாகவும் வரலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் ஃபியலுடைய இடத்துல வரலாம். அலமாக வரலாம். அதாவது மனிதனுக்கு வைக்கக்கூடிய பெயராக வரலாம். ஒரு ப்ரொஃபஷன் நேம் அதாவது தொழிற்பெயராகவும் வரலாம். அதுவும் அலம் தான். அதனால தான் அத அலம்ல 2 நேம் ஆஃப் அ பெர்சன், நேம் ஆஃப் அ ப்ரொஃபஷன் 2ஆ பிரிச்சுக்கோங்க. 2மாகவும் ஒரு இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாம். ஸோ அத 3 ஆக்கிக்கோங்க. ஒரு முலாஃபுடைய இடத்துல இஸ்முல் ஃபாயில் வரலாம். ஒரு முலாஃப் இலைஹியுடைய இடத்துல இஸ்முல் ஃபாயில் வரலாம். ஒரு முபத்ததாவுடைய இடத்துல இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாம். ஒரு ஹபருடைய இடத்துல இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாம். ஒரு ஃபாயிலுடைய இடத்துல இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாம். ஒரு மஃபூலுடைய இடத்துல இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது மட்டும் தானா? கிடையாது. நீங்க என்னென்ன சட்டம்லாம் இன்னுமே படிக்க போறீங்களோ, அரபிக்ல இன்ன, அன்ன, கான அப்படின்னு நெறைய படிப்பீங்க. அதனுடைய ஹபர்ன்னு நெறைய படிப்பீங்க. அதுல கூட இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வரலாம். ஸோ அதுக்குன்னு தனி நிலைப்பாடு கிடையாது. இது வார்த்தையினுடைய வடிவமைப்பை சார்ந்ததாக இருப்பதை பற்றி சொல்லித் தரக்கூடிய ஒரு சாப்டர்ஸ் தான் இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல். இதுக்கும் ஃபாயில், மஃபூலுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுவும் அதுவும் ஒண்ணு இல்லங்கிறதையும் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். ஸோ இதற்கும் அதற்குமான வேறுபாடுகள நீங்க கிளியரா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆடியோல ஒவ்வொரு சென்டென்ஸையும் நான் உங்களுக்கு போட்டு அது ஒவ்வொன்னையும் எலாபரேட்டா நான் இத விளக்குறேன். ஓகேங்களா? இப்ப இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். துவா ஓதி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் இத தொடர்ந்து இது வந்து முடியல. இத தொடர்ந்து தான் அடுத்த வீடியோ இருக்கும். அடுத்த வீடியோல நான் இன்னும் எலாபரேட்டா இத கனெக்ட் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். துவா ஓதிக்கலாம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.